அறிவு பாடசாலை, திரு ஆலயங்கள், திருமடங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிமனிதனுடைய எழுத்து புத்தகம் செய்து இந்து தர்மத்தை இந்த மண்ணில் விதைத்த பெருமை கண்ணதாசனுக்கே உண்டு. சந்தேகம் வந்தால் நிம்மதியை இழப்போம். அது மனைவியாக இருந்தாலும் மகேசனாக இருந்தாலும் ஒன்று. குழந்தையின் நம்பிக்கை குழந்தை மனம் கொண்ட மனிதர்களுக்கு வந்தால் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழலாம். நம்பிக்கையே நிம்மதி. நாம் நாள்தோறும் ராமாயணம், பெரிய புராணம், பாரதம், பகவத்கீதை, நம்முடைய மகான்களுடைய சரித்திரம் என்றெல்லாம் சிந்தித்து வருகின்றோமே. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மண்ணில் நம்பிக்கைதான் நிம்மதி என்று மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்டு இந்த மண்ணில் பேனாவில் மெய்போட்டு எழுதிய கவியரசு கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற புத்தகத்தின் 5ஆம் பாகத்தினுடைய 5வது கட்டுரையை சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல அர்த்தமுள்ள இந்து மதம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். கண்ணதாசனுடைய மேன்மையை பற்றி சொல்கின்றார்கள். அறிவு பாடசாலை, திரு ஆலயங்கள், திருமடங்கள். எப்படி? அறிவு பாடசாலை, திரு ஆலயங்கள், திருமடங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிமனிதனுடைய எழுத்து புத்தகம் செய்து இந்து தர்மத்தை இந்த மண்ணில் விதைத்த பெருமை கண்ணதாசனுக்கே உண்டு. வாழ்க்கையில் ஒரு தடவையானும் பெரியவருடைய தெய்வத்தின் குரலும் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதமும் நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனென்றால் நன்மை தீன்மை என்பது அவரவர் செய்கையிலேயே உண்டு என்பதை இந்து மகா சமுத்திரம் போன்று பறந்து விரிந்தது இந்த இந்து தர்மம் என்பதை நாண கலைக்களஞ்சியமாக இந்த மண்ணுக்கு தந்த பெருமை கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. எப்படி தொடங்குகிறார் பாருங்க. சந்தேகம் வந்தால் நிம்மதியை இழப்போம். அது எப்படி? சந்தேகம் வந்தால் நிம்மதியை இழப்போம். அது மனைவியாக இருந்தாலும் மகேசனாக இருந்தாலும் ஒன்று. மகேசன்னா ஈசன், இறைவன். இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள பூந்து மனசை கெடுத்துருமா. ஒன்று, ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிடு, இல்லை என்றால் ஒதுக்கிவிடு. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒன்று ஒதுங்கிவிடு, இல்லை என்றால் ஒதுக்கிவிடு. ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு முன்பு பலமுறை யோசி. சாப்பிட்ட பின்பு இது ஒத்துக்கொள்ளுமா, உடம்புக்கு ஆகுமா என்று யோசித்து யோசித்து இருப்பது சாப்பாட்டுக்கும் குற்றம், உடம்புக்கும் குற்றம், மனதிற்கும் குற்றம். அப்படியே அடுக்கிக் கொண்டே போகிறார். திருப்பதி, பழனி, திருத்தணி, சபரிமலை என்று சாமிக்கு மாலை இருந்து விரதம் இருந்து போவதை பெருமையாக பேசுகின்றீர்கள். ஆனால் திருக்கோவிலுக்கு விரதம் இருந்து போவது என்பது முக்கியமல்ல. அங்கு போனால் கடவுளினுடைய அருள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு மட்டும் செல்லுங்கள். அப்படி உதாரணம் சொல்கிறார் பாருங்க. சென்னையிலிருந்து இரவில் புறப்படும் ராக்ஃபோர்ட் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் மனிதன் ஏறி உட்காருகிறீர்கள். அதிகாலை திருச்சிக்கு போய்விடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் ஏறுகின்றீர்கள். இது போகுமா, விழுப்புரத்திலேயே நிற்குமா, திண்டிவனத்தில் கவிழ்ந்து விடுமா என்று தேவையில்லாத சிந்தனை இருந்தால் பயணம் தடுவிடுவது போல ஈஸ்வரனை, நாராயணனை, உங்களுக்கு பிடித்த குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை நம்புங்கள். நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் நிம்மதிக்கான வழி. ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறார். ஒரு நண்பன் தீயவன் என்றால் விலக்கி விடுங்கள், நல்லவன் என்றால் அருகில் வைத்து கொள்ளுங்கள். ஒருவனை விலக்கி வைத்த பிறகு ஏன் அவனை தள்ளி வைத்தோம், ஏன் விலக்கி வைத்தோம் என்று என்ன தடுமாற்றங்களை எடுத்து கொண்டே இருந்தால் மனதிற்கு நோய். ஒருவரை அருகில் அமர்த்தி அன்பு செலுத்திவிட்டால் அவன் மீது சந்தேகப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். திருமணமானவர்கள் திருமணமான புதிலே ஒரு கிருஷ்ணன் பொம்மையை வைத்து கிருஷ்ணாராமா கோவிந்தா என்று கொஞ்சி கொஞ்சி விளையாடுவதும், அதற்கு உணவு ஊட்டுவதும், அதை அருகிலிருந்து வைத்து அணைத்து படுப்பதும் நம்பிக்கைதான். செய்து பாருங்களேன், உங்களுக்கு கிருஷ்ணனே குழந்தையாக பிறப்பார்.
அப்படியே வார்த்தைகளை அள்ளிக்கிட்டே போகிறார். தொடக்க காலத்தில் நான் போதிய கல்வி அறிவு பெறவில்லை, ப்ரூப் ரீடர் பணி முடியுமா என்றார்கள். தைரியமாக முடியும் என்று. கடன் வாங்கிய போது கஷ்டப்பட்டதாக நினைத்தார்கள். தைரியமாக வாங்கினேன், தைரியமாக அடைத்தேன். கவிதை எழுத வருமா என்றார்கள். காவியமே படைப்பேன் என்று. என் நம்பிக்கைதான் என் வாழ்க்கையின் வெற்றியின் திறவு. தன்னையே அப்படியே சுய பரிசோதனையாக எடுத்து கொடுக்கிறார். தன்னையே சுய பரிசோதனையாக கொடுக்கிறார். அங்கு போனால் என்ன கிடைக்கும், இங்கு போனால் என்ன கிடைக்கும் என்று அலையக்கூடிய மனமே, எங்கு போனாலும் நம்பிக்கையோடு போனால் எல்லாம் கிடைக்கும். அதோடு அவர் முடித்த விஷயந்தான் ரொம்ப சூப்பர். மழை வேண்டி யாகம், மழை வேண்டி யாகம், மக்கள் பெரும் கூட்டம். 10 நாட்களும் யாகம் நின்றபாடில்லை, மழை வந்தபாடில்லை. 10 நாட்களும் யாகம் நின்றபாடில்லை, மழை வந்தபாடில்லை. 10வது நாள் பூர்ணாகுதி யாகம் நிறைவு. எல்லோரும் வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். ஒரு பிஞ்சு குழந்தை குடையோடு புறப்பட்டது. எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். பூஜை முடிந்தது. குழந்தை குடையை விரித்தார். மழை கொட்டி தீர்த்தது. இந்த குழந்தையின் நம்பிக்கை, குழந்தையின் நம்பிக்கை குழந்தை மனம் கொண்ட மனிதர்களுக்கு வந்தால் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழலாம். நம்பிக்கையே நிம்மதி. அர்த்தமுள்ள இந்து மதம் 5வது பாகம் 5வது கட்டுரை. நம்பிக்கையும் நிம்மதியும் இருவிழியாக இருந்தால் ஆண்டவனின் ஒளிவட்டம் ஆனந்தமாய் தெரியும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.